அரசியல் களத்தில் எமக்கு உற்ற துணையாக இருந்த தோழமை கட்சிகளுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த நேரத்தில் எனது மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அங்கீகாரத்தை வழங்கிய மக்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. சின்னமாக பானை ஒதுக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கடிதத்தை கட்சியின் தலைமைக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளது. அதில் 2024 நடந்த மக்களவை தேர்தலில் கட்சியின் செயல்பாடுகள் மறு ஆய்வு செய்யப்பட்டதன் அடிப்படையில் தேர்தல் சின்னங்கள் முன்பதிவு மற்றும் ஒதுக்கீடு விதிகளுக்கு இணங்கும் வகையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தங்களுடைய கட்சியை தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் சின்னமாக பானை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கட்சி நீண்ட போராட்டத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் உழைப்புக்கும் மிகப்பெரிய ஒரு பயணத்திற்கும் பிறகு இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போதுமே ஒவ்வொரு தேர்தல் களத்தையும் நாங்கள் சந்திப்பதற்கு பெரிய பாடுபடுவோம், சின்னம் இல்லாமல். இன்றைக்கு அதற்கும் ஒரு விடை கிடைத்திருக்கிறது. பானை சின்னம் எளிய மக்களின் சின்னம், எல்லா மக்களின் சின்னமுமான பானை சின்னம் எங்களுடைய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக மிக மகிழ்ச்சியாக உணர்கிறோம். இதற்காக தன்னுடைய வாழ்க்கையே ஒப்படைத்து செயலாற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டணியின் மூலம்தான், திமுக தலைமையிலான கூட்டணியின் மூலம்தான் இது எங்களுக்கு சாத்தியமாகி இருக்கிறது. அதற்காக கூட்டணியின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மகத்தான தலைவர்களின் வழியில் பயணப்படுகிற கட்சி, கருத்தியல் உறுதியுள்ள கட்சி, எந்த நிலையிலும் பாசிச